எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிகவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே அருள். இன்னைக்கு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர்.கே. தயாலினி அவர்கள் நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டிசம், ADHD. அதாவது ஆட்டிசம் அப்படின்னா மதி இறுக்கம் அல்லனா மன இறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதே ADHD அதாவது என்னன்னா கவனக்குறைவு, அப்படி இல்லைன்னா அதி இயக்க குறைபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நிறைய டாக்டர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் டாக்டரை வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ ஆட்டிசம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதே ADHD அப்படின்னா ஒரு சின்ன குழப்பம் இருக்கும், இதுதானா அது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டிசம், ADHD இது ரெண்டுமே வெவ்வேறு குறைபாடுகள். ஸோ ரெண்டுமே ஒரு நோய் அப்படின்னு சொல்றதை விட இது நோயின்னு நம்ம அப்படி ஒரு விளக்கம் சொல்ல முடியாது. இது ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதோட மரபணுல இருந்து ஆரம்பிச்சு மூளையில இருக்க நரம்பு மண்டலம் பாதிச்சு இது ஒரு குறைபாடு, அதாவது டிசபிலிட்டி, நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர். இல்ல ஆட்டிசம் அப்படின்னா நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, மன இறுக்கம். ஸோ இது நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியும், ஏன்னா நிறைய கேள்விப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் ADHDனா என்னன்னு சொல்றேன். ADHDனா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். இதுவும் ஒரு வகையான ஒரு குறைபாடு தான். இது மக்கள் மத்தியில இந்த துருதுருன்னு இருக்கிற குழந்தைங்க, அது நம்ம நார்மலாவே நம்ம வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க. ஆனா ADHDன்றது ஒரு கன்சர்ன். கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கணும், அதை கண்ட்ரோலும் பண்ணணும். அதனால பெற்றோருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதாவது அந்த அதிவேகத்தன்மை இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி கவனக்குறைவு, டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு பேர் இன்அட்டென்டிவ்னஸ்னு சொல்லுவோம். மூணாவது இம்பல்சிவிட்டி, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இன்அட்டென்டிவ்னஸ். இம்பல்சிவிட்டினா தான் என்ன செய்யறோன்றதுக்கான பின்விளைவுகளே தெரியாம செய்யறது. உதாரணத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கோம், நம்ம ஒரு நார்மலா ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நெருப்பு சுடோன்னு சொன்னா அது போய் தொடாது. இந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா போய் முதல்ல அதை பத்தி யோசிக்காம போய் தொடும். பெற்றோர் இப்ப செய்யாதன்னு சொன்னா கூட கேட்காது, அது புரிஞ்சிக்கிற தன்மையும் இருக்காது. அவங்க வேணும்னு பண்றது இல்ல, அவங்க மூளையால அதை புரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி ஆபத்து விளையக்கூடிய விஷயங்கள் ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ கவனக்குறைவு அண்ட் பாத்தீங்கன்னாக்கா அதிவேகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இந்த கவனக்குறைவு அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிறது தானே, இது காமனா பார்க்கும்போது. அது ஏன் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு? கரெக்ட். ஆனா இவங்களோட கவனக்குறைவு நம்ம நார்மலா இருக்கிறத விட அவங்களால ஒரு 10-20 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணவே முடியாது. இப்போ ஒரு குழந்தைனா ஒரு ஸ்கூல்ல நீங்க உட்கார வச்சீங்கன்னா ஒரு பீரியட் 40 நிமிஷமாவது உட்காரும். இந்த குழந்தைங்களால ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு டீச்சர் ஒரு அரை மணி நேரம் பாடம் எடுத்தோடனே தான் போர் அடிக்கும், நம்ம வேற எங்கேயாவது பார்ப்போம் இல்ல தூங்க ஆரம்பிச்சிரும். இந்த குழந்தைங்களால ஒரு 2-3 நிமிஷம் கூட அதை கேட்க முடியாது. அவங்க மைண்ட் அதுக்கு ஒத்துழைக்காது. ஸோ ரொம்பவே அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலையை அவங்க முழுசா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ எதை எழுதிட்டு இருக்காங்கன்னா திடீர்னு அதை போட்டு போய் அங்க விளையாடுவாங்க, திடீர்னு அதையும் விட்டுட்டு திரும்ப எழுதுவாங்க, அப்புறம் அதை விட்டுட்டு கிளாஸை விட்டு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அது அவங்கள மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். டீச்சர்ஸ்க்கு மெயினா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்கும். பேரண்ட்ஸாலையும் அவங்கள ஹேண்ட்லே பண்ண முடியாது. இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம், கியூல நிக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பொறுமை போவோம். இவங்களுக்கு அதுல நிக்கவே முடியாது. ஸோ அந்த அம்மா அப்பாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கீழே உருண்டு எந்த ஒரு வேலையுமே அவங்க முழுசா செய்யவே முடியாது. அதனால அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது சில பேருக்கு ஏதாவது ஒண்ணுதான் பிடிக்காது, இன்னொன்னு பிடிக்கும். இவங்களால எதையுமே பண்ண முடியாது. ஓகே மேம். இப்போ ADHD இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி சொன்னீங்க. இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும்? அதான் அவங்களால எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால அவங்களால நார்மலா ஒரு முடிவு எடுக்க முடியாது, ஒரு படிப்பு எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அவங்களோட இம்பல்சிவிட்டி உயிருக்கே ஆபத்து கூட விளைவிக்கலாம். நான் ஒரு கேஸ் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட பேஷண்ட் ஓடிட்டு இருக்கிற பஸ்ல இருந்து அவங்க பையன் குதிக்க போயிருக்கான், சீட்ல உட்கார முடியாம. அந்த அளவுக்கு அவங்களோட இம்பல்சிவிட்டி இருக்கும். கூட இருந்தவங்க எல்லாம் பிடிச்சனால காப்பாத்தி இருக்காங்க. குதிச்சிருந்தா உயிருக்கே ஆபத்தா இருக்கும். அதே மாதிரி இது இப்பவே நிக்கிறது இல்லை, ஏன்னா இது ஒரு குறைபாடுன்றனால அந்த குழந்தை இதோடயே தான் வளரும். இது வளர்ந்த உடனே என்ன ஆகும்னா அகைன் படிக்கிறதுல இதை எடுக்கணுமா அதை எடுக்கணுமா, ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் இவங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு இடத்துல இருந்து பிரேக்கப் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு, அதே மாதிரி விவாகரத்து காரணங்கள், ஒரு வேலைக்கு போனா அந்த வேலையில நிக்க மாட்டாங்க, ஒரு மாசம் செய்வாங்க மாறுவாங்க, அவங்களாலேயே அது முடியாது. தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட கேள்விகளுக்கு டாக்டர் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 227176 மற்றும் 227123 அப்படின்ற தொலைபேசி எண்கள். நீங்க வெளியூர் நேயர்களா இருக்கும் பட்சத்தில் 0413 அப்படின்ற புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் ஆட்டிசம் மற்றும் ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய கவனக்குறைவு அல்லது அதி இயக்க குறைபாடு. இந்த பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது குழந்தைகளுக்கு நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டாக்டர்கிட்ட பேச போறோம். டாக்டர், அடுத்ததா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இது எந்த வயதுல கண்டுபிடிக்க முடியும்? ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாமா, இல்ல இதுக்குன்னு தனிப்பட்ட வயது வரம்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்ல, ஆட்டிசம் நம்ம கொஞ்சம் ஏர்லியாவே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆட்டிசம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா அது நம்ம ADHD யோட
அதோட விளக்கம் தான் பார்த்தோம். ஓகே. ஸோ ஆட்டிசம் எல்லாரும் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை, ஆனா அதுக்கான உண்மையான காரணம் வந்து எல்லாரும் வந்து இது அதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கான காரணம் இப்போ வரைக்கும் யாராலையும் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ADHDயும் சரி ஆட்டிசமும் சரி 80% வந்து மரபணு சம்பந்தப்பட்டு ஒரு குழந்தை உருவாகும் போதே கூடவே வந்துருது. ஒரு 20% வந்து நம்ம என்வாயர்மெண்டல் சொல்லுவாங்க. அதாவது அந்த அம்மா உண்டாயிருக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற சுகரோ இல்ல நிறைய பெண்கள் இப்போ வந்து ஸ்மோக்கிங் ஆல்கஹால் எல்லாம் பிரெக்னன்சில இப்ப அதிகமாயிடுச்சு. சோ பிரெக்னன்சி அப்பவும் பண்றாங்க. அது எல்லாமே குழந்தைங்களுக்கு இதுக்கு சிக்னிபிகன்ட் ரிஸ்க் கொடுக்கும். அதே மாதிரி அம்மாக்கு ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸ், பிறக்கிற குழந்தைங்க எடை கம்மியா பிறக்கிறது, குறை மாதமா பிறக்கிறது, இதெல்லாமும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு 10ல இருந்து 20%. 80% அது ஜீன்ஸ் தான். சோ இப்படி ஆரம்பிச்சு வர்றதுதான் ஆட்டிசம், மன இறுக்கம். இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன இதுன்னா 4 பிரச்சனை அவங்களுக்கு மெயினா இருக்கும். இந்த சமுதாய தொடர்புன்றது அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட உலகம் வந்து ஒரு தனியா இருக்கும். அவங்க பாட்டுக்கு தனியா விளையாடுவாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க. மெயினா பேரண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பேர் தெரியும், பேர் சொல்லி தான் வளர்த்திருப்பாங்க, கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க. சோ பேரண்ட்ஸ்க்கே வந்து நம்ம பையனுக்கு காது கேட்கலையோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே யாரு அவங்களோட பேசினாலும் அந்த ஐ கான்டாக்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஐ கான்டாக்ட்ன்றது இருக்காது. உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. அம்மாவே வந்து பேசினாலும் அந்த இது இருக்காது. இந்த ஆட்டிசம் வந்து ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணா தெரியும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் ஒரு குழந்தை செய்யற விஷயமே வந்து சோஷியல் ஸ்மைல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அர்த்தமுள்ள சிரிப்பு. நம்ம அம்மாவை பார்த்து சிரிக்கும், நம்ம கண்ணை பார்த்து சிரிக்கும். அந்த ஒரு விஷயமே வந்து இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி அந்த தாயோட இருக்கிற அந்த பாண்டிங் இருக்காது. நார்மலா ஒரு குழந்தை 1 வயசுல 1-2 வார்த்தை பேசும், அட்லீஸ்ட் பாப்பா தாதா சொல்லும். அதெல்லாம் வந்து இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்காது. மோஸ்டா இதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தைக்கு வரும், இந்த சோஷியல் ஸ்மைல் மிஸ் ஆயிடும். அது ஏர்லியஸ்ட் சைன். அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஒண்ணு தெரிய ஆரம்பிக்கும். கூப்பிட்டா திரும்ப மாட்டாங்க, அவங்க தனி உலகமா இருக்காங்க. சோ அந்த சமூக ஊடுருவல் இருக்காது. 2வது பேச்சு திறனும் அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஓவராலாவே அவங்க பேசுறது வந்து கம்மியா இருக்கும். 3வது வந்து இந்த ஸ்டீரியோடிப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றது. நீங்க அவங்க கிட்ட போய் ஒரு பொம்மைங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரே பேட்டர்ன்ல அடக்கி வைப்பாங்க. ஒரு வீட்டுல 4 சேர் இருந்ததுன்னா அதோ நீங்க போய் இப்ப அதை கலைக்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதீத கோவம் வரும். இப்ப நார்மலா நம்ம குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்தா அதை அடக்கி வச்சா நம்ம போய் கலைப்போம், ஏதாவது பண்ணா அது கண்டுக்காம முட்டுரும், ஏதாவது லேசா ஒண்ணு எதிர்த்து போகும். ஆட்டிசம் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்டீரியோடிப்பி ரொம்ப இதுவா இருக்கும். அதே மாதிரி கையை ஒரு மாதிரி பார்த்து பண்றது, அவங்க பண்ற பிஹேவியர்லாம் நார்மலா இருக்காது. 4வது விஷயம் வந்து ரொம்ப எமோஷனலா சென்சிட்டிவா இருப்பாங்க. அதாவது சாதாரண சத்தங்கள், இப்ப வீட்டுல வர மிக்சி சவுண்டு, குக்கர் சவுண்டு, ஒரு ஹாரன் சவுண்டு, ஒரு திடீர்னு ஒரு பிரைட் லைட் வருது, இல்ல டிவில ஒரு கலர்ஃபுல், அதுக்கெல்லாம் ரொம்ப கத்துவாங்க. அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. சோ அந்த நார்மல் சென்சரி விஷயங்கள் கூட அவங்களுக்கு இதாகும். சோ இது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ஒரு பரிமாணம் இது. ஏன்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு வகையான சிம்டம் வரும். ஒரு குழந்தை தனி உலகத்துல இருக்கும், நல்லா பேசும். ஒரு குழந்தை பேசவே பேசாது, ஆனா கொஞ்சம் ஸ்டீரியோடிப்பி கம்மியா இருக்கும். ஒரு குழந்தைக்கு எல்லாமே இருக்கும், எது சொன்னாலும் அந்த அம்மா வந்து ஆமா இதெல்லாம் இருக்கு. சோ ஆட்டிசம் வந்து நம்ம கொஞ்சம் ஏர்லியாவே, அதாவது பேரண்ட்ஸ் ரொம்ப ஷ்ரூடா கவனிச்சாங்கன்னா 1 வயசுல கூட கூப்பிட்டு வரலாம். டாக்டர் அவன் கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான், வீட்டுல குக்கர் சவுண்ட் கேட்டா கத்துறான். ஆனா ADHDன்றது வந்து ஒரு 3ல இருந்து 4 வயசு. ஏன்னா அந்த துருதுருன்னு இருக்கிறது வந்து நார்மலாவே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த 3ல இருந்து 4 வயசு வரும்போதுதான் பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த சேலஞ்ச் வரும். ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க. அங்க வந்து இப்ப நம்ம நார்மலா வாலா இருக்கிற குழந்தை நீங்க பாத்தீங்கன்னா வெளியில போனா அமைதியா இருக்கும், வீட்டுல இருக்கும். ஆனா இந்த ADHD இருக்கவங்களால எங்க போனாலும் அவங்கள மாத்திக்க முடியாது. அந்த 3ல இருந்து 4 வயசு வரலதான் இந்த சிம்டம்ஸ் வந்து தெரியவே ஆரம்பிக்கும். மோஸ்டா ADHD நம்ம அப்பதான் கண்டுபிடிப்போம். பேரண்ட்ஸே வந்து அதை நார்மல்னு நிறைய பேர் துருன்னு என் குழந்தை இருக்கு கேட்டா என் பெரிய பொண்ணு அப்படி இருந்தா, இவங்க நானே அப்படிதான் இருந்தேன் அந்த மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்குவாங்க. ஆட்டிசமுமே வந்து முன்னாடி எப்படி இருக்கும்னா பேச்சு வரலன்னு மட்டும் தான் பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. நானே 5 வயசுல தான் பேசினேன், நானே அது ஒரு கேள்வியே கேட்கலாம், என் வீட்டுக்காரர் 5 வயசுல தான் பேசினாரு, என் குழந்தை 5 வயசு, அது வந்து ரொம்ப தப்பு. சோ நீங்க 5 வயசுல பேசிருக்கலாம், அது வேற. இந்த தடவை இங்க பேச்சு வரல அப்படின்றது வந்து ஆட்டிசம்னால இருக்கு. பேச்சு வரலன்றது வெறும் பேச்சு வராம இருந்தா அது பிரச்சனை இல்லை, அதை நம்ம குணப்படுத்தலாம். ஆனா ஆட்டிசம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இதுவே தனி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டீங்க. இன்னைக்கு ஆட்டிசம் மற்றும் ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய குறைபாடுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்காக விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RK தயாலினி அவர்கள். டாக்டர் இப்போ வந்து லாஸ்டா வந்து ஆட்டிசம் பத்தியும் அவங்களுக்கான சிம்டம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இதுல இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, இந்த குக்கர் சவுண்டு, அடுத்து வந்து திடீர்னு ஒரு ஹாரன் சவுண்டு, ஒரு வெளிச்சம், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலா சின்ன குழந்தைகள் இந்த சவுண்டுக்குலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க தானே? ஆமா, கண்டிப்பா பண்ணுவாங்க. அவங்களோட ரியாக்ஷன் வந்து இந்த அளவுக்கு அதீத கோவம் அப்படி இருக்காது. அதே மாதிரி நீங்க இப்படி ரியாக்ட் பண்ற குழந்தைங்களை அதை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம வந்து வளர வளர அது சரியாயிடும். இந்த அப்பா நீ குக்கர் கிட்ட கூட்டு போய் காட்டி கொஞ்சம் இது நார்மல் சவுண்ட் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஆனா ஆட்டிசம் இந்த
குழந்தைங்களுக்கு அது எப்பவுமே புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அந்த சவுண்ட் இல்லாம தான் அந்த பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணிக்கணும். அவங்க கத்துறது, அவங்க ரியாக்ட் பண்றது, அக்ரெசிவா நடந்துக்குவாங்க. அந்த ஒரு அக்ரெஷன் இருக்கும், போட்டு உடைக்கிறது, அவங்கள வந்து செல்ஃப் ஹார்ம், அதுவும் இருக்கு. ஸோ பெற்றோரே வந்து இனிமே நம்ம இந்த குக்கரே இந்த குழந்தை முழிச்சிட்டு இருக்கும்போது வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த முடிவுக்கே வந்து வர வச்சிரும். ஓகே, இன்னும் சில குழந்தைகள் வீட்டில் ஒரே குழந்தையா இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக நடக்கும். ஒரு குழந்தை தானேன்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடம் பிடிக்கிறது, ஒரு டைம் வந்து இல்லைப்பா இது வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் ஒரு கொஞ்சம் அக்ரெசிவாக நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஏடிஹெச்டியாவோ இல்லை ஆட்டிசமாவோ நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா ஒரு குழந்தை, ரெண்டு குழந்தை, எத்தனை குழந்தை இருந்தாலும் குழந்தைங்க அடம் பிடிக்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கு. அதுக்கு பேரு டெம்பர் டான்ட்ரம்னு சொல்லுவோம். 5 இருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் அந்த மாதிரி அழறது, அதே மாதிரி அந்த கன்சோலே ஆகாம அழறதுன்றது நார்மல் தான். ஒரு 5 வயசு வரைக்குமே எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். இவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பொருளுக்காக அடம் பிடிக்க மாட்டாங்க. அவங்களோட உலகத்துல நடக்கிறத நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணாதான். அவங்க தனியா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ண, நீ போய் இதையே நீ பண்றேன்னு எடுத்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் அடுத்த 1 ஹவருக்கு கூட பயங்கரமா இருக்கும். பெற்றோரே திரும்பி அடிப்பாங்க, கையில ஏதாவது ஒரு பந்து இருந்தா தூக்கி அடிச்சிருவாங்க. நம்ம நார்மலான குழந்தைங்க அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்ம ஹார்ம் பண்ணோம்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க அழுவாங்க, பிடிவாதம் பிடிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு அதோட அந்த விளைவுகளே வந்து தெரியாது. இந்த அக்ரெஷன் இருக்கும். நம்ம நார்மலா இருக்கிற குழந்தைங்க நம்ம வீட்டில தான் அடம் பிடிப்பாங்க. வெளியில போனா ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து தெரியும், இங்க வந்து நம்ம அமைதியா இருக்கணும், இங்க நம்ம வேலை காட்டக்கூடாதுன்னு தெரியும். இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. இவங்க எங்கே போனாலும், நீங்கள் ஒரு ட்ரெயினில் பஸ்ஸில் கூப்பிட்டு போனாலும் அவங்களோட அக்ரெஷன், அவங்களோட அந்த பிஹேவியர் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ்க்கே வந்து இவங்களை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடும். ஒரு அம்மா ஒருத்தவங்களாலலாம் இவங்களை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே மேம், இன்னொரு விஷயம் கேட்கணும். அதாவது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நார்மல் குழந்தைகளுக்கும் இவங்களுக்குமான ஒரு வேறுபாடுகள் அப்படின்றது என்னென்ன மேம் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து ஒரு நோய், இதை நம்ம ஒதுக்கி வைக்கணும், ஒரு ஸ்டிக்மா அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி, ஒரு ஊனம் தான், உடல்ல ஒரு ஊனம். அதை தவிர இவங்களுக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஒரு நார்மல் மனிதர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அந்த மூளையில் ஏற்பட்ட பாதிப்பில் அப்படி இருப்பாங்க. அவங்களோட இது இப்போது ஆட்டிசமில் பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, விளையாடுறது. இப்போது நம்ம ஏதாவது ஒரு குழந்தைய நம்ம ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோன்னா, அவங்க ஒரு விஷயத்தை பார்த்தா, ஒரு அட்ராக்டிவாக ஒரு விஷயத்தை பார்த்தா உடனே என்ன பண்ணுவாங்க, அம்மா கூப்பிட்டா அம்மா அப்படின்னு காட்டுவாங்க. அட்லீஸ்ட் அம்மா அங்கே பாரு, காக்கா பாரு, குருவி பாரு. ஆட்டிசமில் அது இருக்காது. நீங்கள் என்ன கொண்டு வந்து காமிச்சாலும் அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. அம்மா குழந்தை ரெண்டும் சேர்ந்து அந்த விஷயத்தை பார்க்குறது இருக்காது. நம்மளே காட்டினாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு அந்த பாயிண்டிங் அவங்களால பண்ண முடியாது. ஒரு குழந்தை ஒரு 2 வயசு ஆயிட்டாலே அதுக்கு தேவையானது அதுக்கு தெரிஞ்சிடும். அது பேச தெரியலனாலும் கையை காட்டி கேட்கும். ஆனால் இவங்க அந்த அந்த கை இது அதுவுமே இருக்காது. அவங்களுக்கோட தேவைகள் கூட அவங்களுக்கு தெரியாது. நம்மளா கொடுத்தாலுமே அவங்க அதை ரொம்ப அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது அதான் நான் சொல்ற மாதிரி அந்த பரிமாணத்தில் வந்து மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு 3 இருக்கு. ஸோ இப்போ சிவியராக இருக்காங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த மைல்டாக இருக்கிற ஆட்டிசம்லாம் நார்மலாக தான் இருப்பாங்க. ஒரு நார்மல் குழந்தைக்கு இந்த தனி உலகம், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இவங்க வந்து ஒரு நார்மலாக எல்லா குழந்தைங்க மாதிரியும் தான் இருக்கும். இவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இவங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் மட்டும் குழந்தைக்கு இந்த பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, அவங்களோட தேவைகளை நம்ம சொல்லணும், அவங்கள நம்ம பயிற்சி கொடுத்து ஆல்மோஸ்ட் நார்மலாக கொண்டு வந்துடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆட்டிசம், ஏடிஹெச்டி இது ரெண்டுத்துக்கும் க்யூரு, ட்ரீட்மெண்ட்டு, கம்ப்ளீட் க்யூர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு குறைபாடு, டிசபிலிட்டின்றனால ஒரு குழந்தை இந்த கண்டிஷன்ஸோடு பிறந்தா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இது அவங்களுக்கு இருக்கும். நம்மளால் வந்து ஒரு டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணி அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவாக வச்சுக்க முடியுமோ, பெற்றோருக்கும் சரி சமூகத்துக்கும் சரி வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் சொன்னீங்க இப்போ பேசும்போது, மைல்டு, மாட்ரேட் அண்ட் வந்து அதீதம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த மைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இதை வந்து நானே கேள்விப்பட்டிருக்கேன். நார்மலாக அவன் பாட்டுக்கு அவனோட ரொட்டீன் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருப்பான், ஒரு சில நேரங்களில் மட்டும் அவன் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த குழந்தைகளை நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி கண்டுபிடிப்போம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் ஏர்லியாகவே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். 16 மாதத்துலேயே இருக்குது. ஆட்டிசம்க்குன்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி MCHAT சொல்லுவோம், மாடிஃபைட் செக்லிஸ்ட் இன் ஆட்டிசம் ஃபார் டாட்லர்ஸ். 16 மாசத்திலேயே ஒரு 21 கேள்விகள் இருக்கு. கேள்விகளை வந்து பெற்றோர் ஆன்சர் பண்ணணும் பேரண்ட்ஸ் கிட்ட. இது இங்கிலீஷ், தமிழ் எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். அதுல ஒரு 3 கொஸ்டினுக்கு தான் அந்த எஸ்ன்ற ஆன்சர் வரக்கூடாது. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணுவோம்.
மீடியம் ரிஸ்க்கு, மைல்டு, அட் ரிஸ்க், அப்படி 3 இது வரும். ஓகே. அதுல வந்து ஆட்டிசம் ADHD பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட் அண்ட் வாட்சே கிடையாது. இது இந்த ரிஸ்க் வந்துருச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு ரிப்பீட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க அந்த ரிஸ்க்குன்னு பார்த்துட்டீங்கனாலே உடனேவே நம்ம வந்துட்டு குழந்தைக்கான பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ ஏர்லியாக வந்து கண்டுபிடிக்கிறோம்னா அவங்களோட அந்த அவுட்கம் வந்து நல்லா இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆட்டிசம்க்கு வந்து மெடிக்கலாக ஆட்டிசம் சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆட்டிசமை சுற்றி இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இப்போ இந்த நான் சொன்னால அக்ரெசிவாக இருக்காங்க, கோவப்படுறாங்க, வைலண்ட்டாக நடந்துக்கிறாங்க, இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆட்டிசம் ADHD கூட மோஸ்ட்டாக மூளை பாதிப்பு இருக்கிறனால வலிப்பும் வரும். இந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 50-60% இருக்கவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வலிப்புக்கான மருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அதிகப்படியான பதட்டத்தன்மை இருக்கும், இந்த ஆங்ஸைட்டி, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். ஆட்டிசம்க்குன்னு ட்ரீட்மெண்ட் கிடையாது. மெயினாக வந்து பிஹேவியரல் தெரப்பி தான். அதாவது வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தையாவே இறங்கி விளையாடணும். ஸோ இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அது வந்து ஏதோ ஒரு மருந்து கொடுத்து உடனே சரி பண்ணிடலாம், என் குழந்தையும் மற்ற குழந்தைங்க மாதிரி உடனே ஸ்கூலில் போய் உடனே இப்படி படிக்கணும், அந்த மாதிரி டார்கெட்ஸ் இருக்கவே கூடாது. பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அந்த ஸ்க்ரீன் டைம்ன்றது குழந்தைங்களுக்கு சுத்தமாகவே இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. டிவி, ஃபோன், ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து சோஷியலாக பெருசாக இது கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. டிவி பார்த்தாங்கன்னா இன்னும் அது குறைஞ்சிரும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்துக்கும் வந்து அவங்களோட வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணி ரிவார்டு தெரப்பின்னு சொல்லுவாங்க. ரிவார்டுனா நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறது. இப்போ நீ ஒரு இந்த பெயிண்டிங் முடிச்சேன்னா உனக்கு ஒரு சாக்லேட்டு, இல்லை இந்த வேலை நீ பண்ணேன்னா உனக்கு ஒரு இது. அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷன், குழந்தைய வெளியில் கூப்பிட்டு போய் இந்த மரத்தில் பாரு அப்படின்னு காட்டுறது, குழந்தையும் அதை பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் அது வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஆட்டிசம்க்குன்னு பார்க்குறவங்க வந்து சைல்டு சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்குன்னு தனியாக மனநல டாக்டர் இருக்காங்க. இது பெற்றோருக்கு தெரியணும். ஏன்னா நம்ம இதை சொல்லும் போது என்னது குழந்தைக்கு போய் சைக்காட்ரிஸ்டா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கே இது வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னடா நம்ம எதுவாக இருந்தாலும் சைல்டு ஸ்பெஷலிஸ்டோட நம்ம பீடியாட்ரிஷியன்ஸ்ட்ட வருவோம். ஆனால் இது ஆக்சுவலாக இது பீடியாட்ரிஷியனோட ஏரியா இல்லை, எங்களுக்கு டயக்னோசிஸ் மட்டும்தான் எங்களோட ஏரியா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குன்றது வந்து சைல்டு சைக்காட்ரினே இப்போ இருக்காங்க. இப்போ ஜிப்மர் மருத்துவமனையிலலாம் அதுக்குன்னு தனிப்பட்ட சைக்காட்ரி படிச்சுட்டு மேல் படிப்பு படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. எங்க ஹாஸ்பிட்டல்லையும் மனநல டாக்டர்ஸ் வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம அவங்க கிட்ட அனுப்புவோம். அவங்க வந்து இதோட சிவியாரிட்டியை பொறுத்து பெற்றோருக்கு வந்து இப்போ வந்து அந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு சொல்லுவாங்க. ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் நிறைய இடத்துல இருக்கு, கவர்மெண்ட்லயும் இருக்கு, பிரைவேட்லயும் இருக்கு, இந்த மாதிரி மெடிக்கல் காலேஜஸ்லயும் இருக்கு. அவங்க ஒரு சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூடியூப் வீடியோஸ் என்னென்ன காட்டி நிறைய அந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க பெற்றோருக்கு. இதை காட்டி குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்தை கான்டாக்ட் கொடுக்க வைக்கணும். ஒரு சிவியாரிட்டியை பொறுத்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. வீட்லயே வச்சு பார்த்துக்கிறதுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. ஸோ பெற்றோர் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணும். ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்கன்னா அதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது. ஓகே மேம், இது இன்னொரு விஷயம் அதில் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலிங் அப்படின்றது எதை பொறுத்து நீங்கள் நிர்ணயிப்பீங்க? அதான் இந்த எம்சார்ட்டில் வச்சுட்டு வர ஸ்கோர் வந்து ஆட்டிசம்க்கு கால்குலேட் பண்ணுவோம். எத்தனை கேள்விக்கு வந்து எஸ் சொல்கிறாங்க, நோ சொல்கிறாங்க. அந்த இப்போ நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லிட்டாங்கன்னா அது பாசிட்டிவ். ஓகே. ஸோ அதான் சொல்லணும், 3 கொஸ்டினுக்கு தான் அந்த எஸ் வரும். ஸோ ஏதாவது 2 கொஸ்டினுக்கு எஸ் சொல்லிட்டாங்கனாலே அது வந்து அட் ரிஸ்கில் வந்துடும். இன்னும் 3 கொஸ்டின் சொன்னாங்கன்னா மீடியம் ரிஸ்கில் வந்துடும். 4-5 கொஸ்டின்னா ஹை ரிஸ்க் போயிடும். அது ஒரு மேட்டர் ஆஃப் 1 கொஸ்டின் தான். அதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும்னா உங்களுக்கு அது எப்படி ஈஸியான கொஸ்டின் தான். குழந்தை கூப்பிட்டா திரும்புதா, நீ அது ஏதாவது பார்த்தா உங்களையும் இன்வால்வ் பண்ணுதா. அதே மாதிரி இந்த பிரிட்டன் பிளேன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறோம், நம்ம குழந்தை வந்து போய் பொம்மைக்கு ஊட்டும். இது பார்த்துருக்கீங்களா? அதான் பிரிட்டன் பிளே. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குழந்தைங்க பண்ண மாட்டாங்க, நார்மல் குழந்தைங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றாங்களா? அதே மாதிரி இந்த சாதாரண சத்தங்களுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்றாங்களா, நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலே திரும்ப மாட்டாங்களா, உங்க கண்ணை பார்த்து பேசுறாங்களா, இந்த மாதிரி ஒரு 20-21 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்துல அந்த பேரண்ட் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அதை வச்சே நம்ம வந்து ரிஸ்க் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு இதை ஃபாலோ அப்பும் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு தெரப்பி கொடுக்குறோம், இவங்க கிட்ட வந்து நீங்க வீட்டில் போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, 1 மாசம் கழிச்சு வாங்க, திரும்ப செக் பண்ணுவோம். ஏதாவது எஸ் சொன்ன கொஸ்டின்லாம் நோ ஆகுதா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி பார்ப்போம். ரொம்ப சிவியரா இருக்குன்னா அந்த மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். மோஸ்டா இந்த காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அதான் ட்ரீட்மெண்ட். அவங்க வர பேரண்ட்ஸ் தான் இதுல மெயினா ட்ரீட் பண்ண போறது. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து பேரண்ட்ஸ் வீட்டில் இந்த குழந்தைங்கள ட்ரெயின் பண்ணணும்.
அதுக்கு முதல் விஷயம் பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். நான் என் குழந்தைக்கு ஆட்டிசம் ADHD இருக்கு, இதை வந்து என்னால் முழுசாக குணப்படுத்த முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாக எஸ், நிச்சயமாக வந்து ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே தன்னோட குழந்தை வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, இதனால் இதை வந்து ஒரு பெருசாக இருக்கும்போது மற்ற குழந்தைங்களோட என் குழந்தை வந்து வேறுபடுத்தி பார்த்துருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம முழுசாக மூல வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்கல்ல அந்த குழந்தைங்களோட ஒப்பிடுறது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின். ஏன்னா நம்ம பிரெயின் ஃபுல்லாக பாதிச்சிருந்தா எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. இந்த குழந்தைங்க நிற்கும், நடக்கும், எல்லாம் பண்ணும். ஆனால் இந்த சோஷியல் இது இருக்காது. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த குழந்தை வந்து அதோட தனிப்பட்ட ஆக்டிவிட்டீஸை அந்த குழந்தை பண்ணிக்கணும். ஏன்னா பேரண்ட்ஸ் எடுத்தோடனே என் குழந்தை படிக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இவங்களும் படிப்பாங்க, ஆனால் எல்லாம் வேற மாதிரி இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு நார்மல் கிளாஸில் உட்காந்து ஒரு ADHD அதிகம் இருக்கிற பையனால் அங்கே உட்கார முடியாது. நம்ம ஒரு 1 hour உட்காந்து டெஸ்ட் எழுதுறோம், அவனால் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியும். அவனை நீங்கள் ஒரு கொஸ்டினாக எழுதி ஒரு ப்ரைஸ் கொடுக்கணும். முதல் கொஸ்டின் எழுதுறியா உனக்கு ப்ரைஸ். அண்ட் இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்துட்டு டெய்லி நல்லா நடக்கும். நடுவில் ஒரு வாரம் திரும்ப பழையபடி ஆயிடுவாங்க. அதுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். எல்லாம் இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது. திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு ஒரு டஃப் டைமாக தான் இருக்கும். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நிறைய பேரண்ட்ஸ் இப்படி பிள்ளைங்களை ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இவங்களெல்லாம் நம்ம படிக்க தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, இவங்களுக்குன்னு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சப்போஸ் நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது ஒரு கேம் நல்லா விளையாடுவாங்க, ஸ்விம் பண்ணுவாங்க. இன்னும் சினிமாலலாம் நடித்தவங்களாம் கூட இருக்காங்க ஆட்டிசமோட. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் விட்டுறணும். ஸோ பேரண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எதுன்னு தேர்ந்தெடுத்து அதில் ட்ரெயின் பண்ணி நீ அதில் பெரிய ஆளாக வந்திருப்பா அப்படின்ற மாதிரி இது. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RK தயாலினி அவர்களோட பேசிட்டு இருக்கோம். ஆட்டிசம் மற்றும் ADHD பற்றி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? வாழப்பட்டவன் கலா பேசுறேன் சார். சொல்லுங்க மேம். மேம்கிட்ட உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேம் வணக்கம் மேம். ஒரு குழந்தைக்கு 8 வயசு ஆகுது, ஆண் குழந்தை தான். சொல்லுங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா அப்பா அம்மா இது மாதிரி கூப்பிடுறாங்க. சரியா பேச மாட்டாங்க. ஆனா வேலைலாம் எந்த வேலையிட்டாலும் தண்ணி எடுத்து வராங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா பேச மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூல்ல தான் மேம் சேர்க்கறாங்க. அவங்க எந்த கேட்டகரியில வருவாங்க, அவங்களை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லுங்க மேம் எனக்கு. சரிங்க மேம். தேங்க்யூ சார். ஓகே, நன்றி மேம். கேள்விக்கு நன்றிமா. நான் சொல்றேன். இது 8 வயசு பையன் சொல்றாங்க. ஸோ 8 வயசுன்றது கொஞ்சம் லேட்டு ஏஜ் தான். இது எப்போ கண்டுபிடிச்சாங்க என்னன்னு தெரியல. குழந்தை பேசலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் மற்ற வேலைகள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, நல்லா படிக்க மாட்டுறாங்க. ஸோ இது நம்ம ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவங்க சொல்கிறது ரொம்ப அந்த பேசுகிறது மட்டும்தான் கொஞ்சம் அந்த இதில் இருக்குது. மற்றபடி அவங்க ரெஸ்பான்சிவாக எல்லாம் செய்கிறாங்க. அந்த படிப்பு மட்டும் வரலன்னா அதை நம்ம இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அந்த மாதிரியும் கொண்டு போகலாம். இதை இவங்களை இன்னும் ஏர்லியாக இவங்க கூப்பிட்டு வந்திருக்கணும். அந்த பேசலைன்றது வந்து 8 வயசு கொஞ்சம் அதிகம். ஸோ அட்லீஸ்ட் இதை ஒரு 3 வயசுலையாவது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம குழந்தை ஒழுங்காக பேச மாட்டேங்குது. ஏன்னா 1 வயசில் ஒரு குழந்தை வந்து 1 to 2 மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் பேசணும். 2 வயசுலலாம் 50 வார்த்தை பேசிடும். 3 வயசுல சென்டென்ஸே பேசணும். ஸோ 2 வயசுலேயே பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடணும். 3 வயசுன்றது மேக்ஸிமம் ஏஜ். நம்ம அந்த டைமில் இன்டர்வீன் பண்ணாதான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக வெறும் பேச்சுத்திறன் குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காது கேட்குதான்னு செக் பண்ணுவோம். காது நல்லா கேட்குதுன்னா அவங்கள நம்ம பேச்சு பயிற்சி மூலயமா வந்து சரி பண்ணிடலாம். ஆனால் ஆட்டிசமும் சேர்ந்து இருக்கிற குழந்தைகளை எப்படி இது பண்ணுறோன்னா அந்த பேச்சுத்திறன் ரோட சேர்த்து அவங்களுக்கு இப்போ பேச்சுத்திறன் மட்டும் இல்லை அந்த குழந்தைக்குன்னா அதால் புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கும். நார்மலாக இருக்கிற குழந்தைக்கு சைகை பண்ணும், கையால் காட்டும். உங்களுக்கு அது சொல்ல தெரியலனாலும் அம்மா அம்மான்னு ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டும். ஆனால் ஆட்டிசம் இருக்கவங்களுக்கு அந்த கெஸ்டர்ஸ் கூட சுத்தமாக இருக்காது. அவங்களால பேசவும் முடியாது, அவங்கவுங்க கூட கம்யூனிகேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வச்சே நம்ம மேக்ஸிமம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்புறம் இந்த MCHART ஸ்கோரிங் போட்டுட்டு ஆட்டிசம் இல்லை, இந்த பொண்ணுக்கு வந்து காது நல்லா கேட்குது, பேச்சு மட்டும்தான் இல்லைன்னா இவங்கள நம்ம பேச்சு பயிற்சி மூலயமா கண்டிப்பாக நல்லாவே பேச வைக்கலாம். அவங்க இன்னொரு விஷயம் சொன்னாங்க, படிக்க மாட்டேங்கிறான். ஸ்பெஷல் ஸ்கூல்ன்றது ஆட்டிசம் ADHDக்கு மட்டும் கிடையாது. நம்ம டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவாங்க, அதாவது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், குளோபல் டெவலப்மெண்டல் டிலே, அதே மாதிரி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி டிஸார்டர், இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கு. ஸோ ஸ்பெஷல்
ஸ்பெஷல் ஸ்கூல் போனாலே ஆட்டிசம் Autism, அப்படின்லாம் பிராண்ட் ஆகக்கூடாது. ஓகே. ஏன்னா ஆட்டிசம் இருக்க பிள்ளைங்க நார்மல் ஸ்கூல்லையும் படிக்கலாம், Okay. ADHD இருக்கிற குழந்தைங்களும் நார்மல் ஸ்கூல்ல படிக்கலாம். இப்போ மைல்டு மாடரேட் வேரியன்ட்லாம் அவங்க டீச்சர்ஸாலேயே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உடனே ஸ்பெஷல் ஸ்கூல்னா அப்படி கிடையாது. இந்த குழந்தை எதனால சேர்த்துருக்காங்கன்னு தெரியல, ஆனால் இவருக்கு கண்டிப்பாக வந்து எவாலுவேஷன் தேவை. இவரை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வந்து ஒரு குழந்தைகள் டாக்டர் பார்த்துட்டு நம்ம MRI ஸ்கேன்லாம் எடுத்து மூளையில் பாதிப்பு இருக்கா, இவருக்கு எல்லா டெஸ்ட்டுமே நம்ம வந்து பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கேட்ட மாதிரி தான் ஸ்பீச் லேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஆட்டிசமில் கணக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அந்த திக்கி பேசுறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு அந்த பாவனைகள் மாறுது, இதெல்லாம் வந்து நான் அதில் ஆட்டிசமில் எடுத்துகிட்டு வர முடியுமா? இல்லை, எல்லாத்தையும் அதான் அது ஒரு பரிமாணம் தான். இந்த க்ரைட்டீரியாவில் ஃபிட் ஆகிறவங்க தான் நம்ம ஆட்டிசம்னு டயக்னோஸ் பண்ணுவோம். சும்மா திக்கி பேசுகிறதெல்லாம் நார்மலாக இருக்கிற குழந்தைங்க கூட திக்கி பேசுகிறது இருக்குது, நார்மலாகவே இருப்பாங்க, பேச்சு மட்டும் திக்கும். அதே மாதிரி அந்த பாவனைகளை மட்டும் வச்சு ஆட்டிசம்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா நம்ம சின்னதாக இப்போது நான் வீட்டில் வந்து என் பொண்ணுக்கிட்டே பார்த்தேன், திடீர்னு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அந்த 10 பொம்மையும் லைனாக அடக்கி வைக்கிறா. ஸோ அது எதுனால அப்படி பண்ணுறா அப்படின்னு தெரியல, உடனே அது ஆட்டிசம் அப்படின்னு கிடையாது. ஓகே. ஸோ அது மாறி மாறி இருக்கும். நம்ம இந்த ஃபுல் க்ரைட்டீரியாவில் வருது அந்த, அதுவும் அது வந்து இது ஒரே ஒரு தடவையிலையும் டயக்னோஸ் பண்ண முடியாது. ஓகே. இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும். ஒரு 6 மாசமா 1 வருஷமா என் குழந்தை இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, ADHD இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த இருக்குது அப்படின்றப்போ தான் நம்ம வந்து அதுக்கு அந்த டயக்னோசிஸே சொல்லணும். எடுத்தோடனே ஒரே விஷயத்தில் உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ணவே கூடாது, யாரையுமே பிராண்ட் பண்ணக்கூடாது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்கள் சார். டாக்டர், எனக்கு 2 கேள்வி. சொல்லுங்க சார். இந்த ஆட்டிசம் அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அப்படிங்கறது இப்போ கொடுக்கலாம், அது ஒண்ணும். ரெண்டாவது, ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் வந்து அப்படிங்கும் பொழுது பொதுவா பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகிட்ட எப்படி டீல் பண்ண, ரொம்ப அக்ரெசிவா இந்த ஆட்டிசம்லயே சில குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்றது, அண்ட் ஆட்டிசம்ல எவ்வளவு வகை அப்படிங்கறது இருக்கு, எது ரொம்ப கொஞ்சம் குரூஷியல் அட்டென்ஷன் தேவைப்படுது, இத பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர், நான் ரேடியோல கேட்டுக்கிறேன். ஓகே ஓகே, நன்றி சார். நன்றி. ஸோ அவங்க திரும்ப வந்து ஆட்டிசம்க்கு அவைலபிளான ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட்டிசமோட இந்த சிம்டம்ஸ், அதாவது இந்த சமூக ஊடுருவல் இல்லாதது, இந்த எமோஷ்னல் லெபிலிட்டி, அப்புறம் அந்த ஸ்டீரியோடிப்பி இப்படின்னு இந்த சிம்டம்ஸ்க்குன்னு மெடிக்கலாக ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அது கூட இருக்கிற கோமார்பிடிட்டிஸ் தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட ADHD ட்ரீட்மெண்ட் இன்னும் நம்ம வரல. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ADHDயும் சேர்ந்து இருக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்தும் வரலாம், தனித்தனியாக வரலாம். ADHDக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க சிவியராக ADHDக்கு வந்து நம்ம ஸ்டிமுலன்ஸ்லாம் கொடுப்போம், மீத்தல்ஃபெனிடேட் அந்த மாதிரி ட்ரக்ஸு, அப்புறம் நான் ஸ்டிமுலண்ட் அட்டமாக்சிட்டின் அந்த மாதிரி மாத்திரைகள் இருக்குது. அதே மாதிரி இதே ஆட்டிசம் குழந்தைங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, வைலண்ட்டாக இருக்காங்க, அவங்கள ஹார்ம் பண்ணுறாங்க, பெற்றோரை ஹார்ம் பண்ணுறாங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. ரிஸ்பெரிடோன் மாதிரி ஆன்டிசைகாட்டிக்ஸு, ஆன்டி ஆங்ஸைட்டி, அந்த பதட்டத்தன்மை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் கொடுப்போம். கூடவே வலிப்பு நோய் இருந்ததுன்னா வலிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரை கொடுப்போம். பட் ஆட்டிசம் அப்படின்னு அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஹேவியரல், நம்ம பயிற்சி கொடுக்கறது தான். பேரண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கேட்டாங்க. ஸோ நல்ல கொஸ்டின். ஸோ பேரண்ட்ஸ் வந்து முதல்ல நான் சொன்ன அக்செப்ட் பண்ணணும், நிறைய பொறுமை இருக்கணும் பேரண்ட்ஸ்க்கு. பேரண்ட்ஸ் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கான நேரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு குழந்தைகளோட செலவிடுற டைம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். சப்போஸ் பேரண்ட்ஸால் இருக்க முடியல அப்படின்னா யார் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ, பார்த்துக்கிறவங்களா இல்லை டீச்சரோ இல்லை பாட்டியோ, அவங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக சொல்லணும். இந்த குழந்தை நார்மலாக நம்ம பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது மேலே வச்சுக்கூடாது, ஆனால் இதையும் நம்ம ஒரு நார்மல் குழந்தை மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தையும் அந்த குழந்தைகிட்ட பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அந்த குழந்தை ஒரு சின்ன விஷயம் இன்றைக்கி செஞ்சிருச்சுன்னா கூட அதுக்கு ஒரு பெரிய ப்ரைஸ் கொடுத்து அதை பாராட்டி அதை அரவணைச்சு முத்தம் கொடுத்து ஒரு விஷயத்தையும் நம்ம நார்மலாக நம்ம குழந்தை பண்ணால் அப்படிலாம் நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் ஆட்டிசம் பேரண்ட்ஸ் அந்த பொறுமை இருக்கணும். முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே வீட்டில் 2 குழந்தை 3 குழந்தை இருக்கும். அந்த இன்னொரு சிப்ளிங்கோட இந்த ஆட்டிசம் ADHD குழந்தைய கம்பேர் பண்ணக்கூடாது. பாரு அக்கா பண்ணுறான், அண்ணன் பண்ணுறான், தம்பி பண்ணுறான், நீ பண்ணல, அது பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சிம்டம்ஸ் இன்னும் மோசம்தான் ஆகும்.
ஓகே. ஸோ அது நீ எதுவுமே பண்ணாமல் விட்டால் கூட அந்த குழந்தை நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தையோட உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த நார்மல் குழந்தை மாதிரி பக்கத்து வீட்டு குழந்தை. நான் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இது வந்து நான் சோஷியல் மீடியாவில் படித்தேன் ஒரு போஸ்ட்டு. ஒரு குழந்தைய வந்து ஒரு சென்னையில் ஒரு ப்ளே ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க, ஃபேமஸான ப்ளே ஸ்கூல். எதுவுமே இல்லை, அந்த குழந்தை நார்மலாக தான் இருந்திருக்கு, எல்லாம் நல்லா பண்ணியிருக்கு. ஒரு நாள் பேரண்ட்ஸ் போய் டீச்சர்கிட்ட வந்து என் குழந்தைக்கு ADHD இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை ஒன்றும் அவ்வளோ சிவியர் ADHDலாம் இல்லை. சொன்ன மறுநிமிடமே அந்த குழந்தைய அந்த ஸ்கூல் வந்து தனியாக கொண்டு போய் உட்கார வைக்கிறது, அந்த குழந்தைய எந்த ஒரு காம்படிஷன்லையும் சேர்த்துக்கிறது இல்லை, அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுற விதமே மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் பேரண்ட்ஸும் வந்து அந்த பயப்படுற அந்த ஸ்டிக்மானால, ஐயோ நம்ம குழந்தைக்கு ADHDன்னு சொன்னால் ஸ்கூலை விட்டு அமைச்சிருவாங்களோ. ஏன்னா அதுதான், ஏன்னா ஆட்டிசம்னு சொன்னேன்னா ஆட்டிசம் ADHD மைல்டு இருக்குது, சிவியரோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இந்த மைல்டு மாடரேட் குரூப்லாம் நம்ம இந்த பயிற்சினால ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஸ்கூல்ஸும் வந்து பார்த்து சேர்க்கணும், டீச்சர்ஸ்க்கும் இதை புரிய வைக்கணும். அவங்க அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத ஸ்கூலில் நீங்கள் அது எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குழந்தை தான் வந்து நமக்கு முக்கியம். இப்போ இந்த பேரண்ட் வந்து எனக்கு அந்த ஸ்கூல் தான் வேணும், என் குழந்தை எல்லா கல்ச்சுரல்ஸ்லையும் கலந்துக்கணும்னா ஸ்கூல் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க. அது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இந்த நோய் வந்து அது ரொம்ப தப்பு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் நோய் ஒதுக்கப்படணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு குறைபாடு. இப்போ ஒரு உடலில் ஒரு ஊனம், அது மூளையில் ஒரு சின்ன ஊனம், அவ்வளோதான். ஸோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சொசைட்டியில் இருக்க ஆட்டிசம் ADHD நல்ல கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் மட்டும்தான் இல்லை, குழந்தை வெளில போகுது, இப்போ ஸ்பெஷல் ஸ்கூலுன்னு சொல்கிறீங்க, அங்கே இருக்கிறவங்களும் இதை புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு குழந்தைக்கும் ஒரு அபிலிட்டி இருக்கும். ஸோ அது இப்போ எல்லாருக்கும் ஒன்றா உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லை ஸ்பெஷல் ஸ்கூல். எந்த குழந்தைக்கு எது நல்லா வருதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை என்கரேஜ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுறீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைக்கி வந்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RK தயாலினி அவர்களோட இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஆட்டிசம் அண்ட் ADHD பற்றி நிறைய கேள்விகளுக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. டாக்டர், இப்போ வந்து ADHDயை நம்ம நிறைய டச் பண்ணவே இல்லை. இப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் அப்படி ADHD அண்ட் வந்து ஆட்டிசமுக்கான டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் இதுக்கான ADHDக்கான ட்ரீட்மெண்ட், இது ரெண்டையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்களேன். ஓகே. ஸோ ADHD ஆட்டிசம் இது ஒற்றுமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு குரூப்புமே வந்து அந்த சோஷியல் கம்யூனிகேஷன் கம்மியாக இருக்கும், பேச்சு திறனுமே வந்துட்டு பேசுவாங்க. ADHD இருக்கவங்க பேசுவாங்க, ஆனால் அவங்க நார்மலாக பேச மாட்டாங்க, எங்கே பேசக்கூடாதோ அங்கே வந்து பேசுவாங்க. இந்த ஏதாவது ஒரு நம்ம கேள்வி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் சொல்கிறது ஏதாவது ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ADHDயில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், கவனக்குறைவு. அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஆனால் ஆட்டிசம் வந்து ஒரே இடத்துல இருந்துட்டு தனி உலகமாக இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இதை பண்ணுவாங்க. அது ஒன்று தான் வந்து இது ரெண்டு குரூப்புக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை வந்து இந்த சென்சிட்டிவிட்டி. ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்களோட அந்த ரொட்டீன் ஸ்டீரியோ டைப்பையே நம்ம வந்து உடைக்கும் போது இவங்களோட ரியாக்ஷன் மோசமாக இருக்கும். அவங்களையும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களோட ரியாக்ஷனும் ரொம்ப அக்ரெசிவாக, இந்த இம்பல்சிவிட்டினால் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. மீறி நீங்கள் அவங்கள அடிக்க போனீங்கன்னா அவங்க உங்களை திருப்பி அது ரொம்ப அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணுற வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ ADHD இருக்கவங்களுக்கும் அந்த ஓவர் ரியாக்ஷன் இருக்கும், எமோஷனல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும், ஏற்கனவே சொன்ன மாதிரி வளர்ந்தா ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் இருக்கும், செல்ஃப் ஹார்ம் இருக்கும். அவங்கள காயப்படுத்துவாங்க, மற்றவங்களே ஒரு கோவத்தில் காயப்படுத்துவாங்க, அவங்களுக்கு அதோட விளைவே தெரியாது. படி முடித்த உடனே தான் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, அது ஆபத்தான விஷயங்களும் இருக்குது. ஓகே. இவங்களுக்கு ADHD இருக்கிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன? இது முக்கியமாக நான் இதை சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆட்டிசம் ADHD இருந்தால் நிறைய பணம் செலவு பண்ணணும், நிறைய இதுக்குன்னு நான் தனிப்பட்ட முறையில் இந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்க்குறது எல்லாம் நிறைய செலவாகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. செலவுகள்ன்றது அது முன்னாடி இருந்தது. இப்போ நம்ம அரசாங்கமே இந்திய அளவுலேயும் சரி, தமிழ்நாடு அரசு, பாண்டிச்சேரி அரசுலேயே வந்துட்டு நிறைய ஏர்லி ஸ்டிமுலேஷன் சென்டர்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. கடலூர், விழுப்புரமில் இருக்குது, பாண்டிச்சேரியில் ஜிப்மரில் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய NGOஸும் இருக்காங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்களை வளர்க்குறதுக்கு, இவங்களுக்கு மருந்துகள் வாங்குறதுக்கு அந்த பணம், அதே மாதிரி இந்த ட்ரைனிங் சென்டர் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நிறமையான ஒரு ஸ்கீமே இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் தராங்க. அதேமாதிரி டிசபிலிட்டிலையும் இது வந்து கவுண்ட் ஆகும். ஸோ அதுபடியும் இந்த குழந்தைங்களுக்கு அந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறது, அதனால் வர பெனிஃபிட்ஸ் அதுவும் வந்து கிடைக்கும். இதை வந்து பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும். ஸோ இல்லை என் குழந்தை நார்மலாக ஆகிடுவாங்க, நான் நார்மலாக வச்சுக்கிறேன் அவங்கள இன்னும் வந்து
பேர்டன் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் பணம் தான் செலவு பண்ணணும்னு இல்லை, ஃப்ரீயாகவும் நிறைய பேர் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்து நியரஸ்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு போட்டாலே வரும். முக்கால்வாசி பெரிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டு, இந்த சைல்டு சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஜிப்மரில் இருக்காங்க. அவங்க வந்து டெய்லியுமே கிளினிக் இருக்குது, வாரத்தில் ஒருக்க இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் கிளினிக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கான இந்த குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் ஃபாலோ அப் இதை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னே அவங்க வந்து டாக்டர்ஸ்லேருந்து சைக்காலஜிஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து நடக்கும். உங்களை ஃபோன் மூலயமா, ஏன் வீடியோ கால் மூலயமா லாக்டவுன்லலாம் கைட் பண்ணாங்க. கோவிட் டைமில் வீடியோ கால் மூலயமா பேரண்ட்ஸை கைட் பண்ணாங்க. ஸோ எல்லா வசதியும் இருக்குது. ஸோ பேரண்ட் வந்து கரெக்டாக என் குழந்தைக்கு இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏர்லியாக போகணும். அண்ட் இது ஒரே நாளில் குணப்படுத்த முடியாது, ஒரே மருந்தாலையும் குணப்படுத்த முடியாது. ஸோ பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப அவசியம். இல்லை நான் வளர்ந்த உடனே பார்த்துக்கிறேன்னு ஒரு பேரண்ட்ஸ் போயிடுவாங்க. இதெல்லாம் நார்மல் தான், நானே அப்படி தான் இருந்தேன், நான் 2 வருஷம் கழிச்சு வரேன், நான் 5 வருஷம் கழிச்சு வரேன், அது இன்னும் மோசமாக்கும். அந்த டைமில் நீங்கள் கொடுக்குற பயிற்சிகள் அந்த குழந்தைக்கு வேலை செய்யாமலே போயிடும். ஓகே, அதனால் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்களா அன்னைக்கே ஸ்டார்ட் த ட்ரீட்மெண்ட் தான். ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர்.கே. தயாலினி அவர்களோட பேசிகிட்டு இருக்கோம். ஆட்டிசம் மற்றும் ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய கவனக்குறைவு அல்லது அதி இயக்க குறைபாடு, இந்த பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நேர்களும் உங்களுடைய கேள்விகளை முன்னே வச்சிங்க. ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு தினத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் டாக்டர். இந்த 1 hour வந்து பார்த்திங்கன்னா இதுவே நிறையா அவுட்புட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கும் சரி, ADHD குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி, என்னென்ன மாதிரியான மோட்டிவேஷனல் அவங்கள எப்படிலாம் அரவணைச்சு கொண்டு போனோன்னா அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு பிரைட்டாக கொண்டு வரலாம்? முதல் விஷயம், அந்த பெற்றோரே குழந்தையாக மாறணும் இந்த குழந்தைங்க கிட்ட. ஸோ அவங்க பேரண்ட்டுன்றதை தாண்டி இது 5 வயசு குழந்தைனா 5 வயசு குழந்தையாக மாறி 5 வயசில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த குழந்தையோடய உட்காந்து மணல் வீடு கட்டி விளையாடுறது, ரோல் ப்ளே பண்ணுறது, நீ அம்மாவா நடி, நான் அப்பாவா நடிக்கிறேன், நீ டீச்சராக நடி, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும் திரும்ப. இதை நம்ம யூஸ்வலாக பண்ண மாட்டோம். பேரண்ட்ஸாக குழந்தைங்களா அவங்களுக்குள்ளே விளையாடிப்பாங்க. அண்ட் பேரண்ட்ஸும் வந்து இன்னொரு குழந்தை இருக்குது, நீ அது கூட சேர்ந்து விளையாடுன்னு விடக்கூடாது. இன்னைக்கு பசங்களோடய விளையாட விடுறது இல்லாமல். ஆமாம். ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து இறங்கி, அதான் எவ்ரிடே இது நடக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூட விடாமல் இது அதே மாதிரி இந்த ADHD குழந்தைங்களுக்கு யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அவங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கும், நீ 15 நிமிஷம் இப்படி உட்காந்து கண்ணை மூடு, இந்த மாதிரி அவங்க மைண்டையும் வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். பாசிட்டிவான கதைகள் நிறைய சொல்லணும். நெகட்டிவான விஷயங்கள், தப்பான விஷயங்கள்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல், அதுமாதிரி குழந்தைகள் முன்னாடி பெற்றோர் சண்டை போடுறதோ அடிக்கிறதோ அக்ரெசிவாக நடந்துக்கிறது, ஏதாவது பெற்றோர் பண்ணுற அந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு நோய் வந்தது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை மறந்துட்டு அந்த குழந்தைய பயிற்சி படுத்தி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான், அப்புறம் அவங்களுக்கே அந்த புரிதல் வரும். இது டீச்சர்ஸோட ரோலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா முதல்ல அவங்கள ஒதுக்கி வைக்காமல் அவங்களோட நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இந்த குழந்தைக்கு 10 கொஸ்டின் கொடுக்குறியா, அந்த குழந்தைக்கு நீ 2 கொஸ்டின் கொடுத்து இதே டைமில் நீங்கள் எழுதி முடிங்க, உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்டார் கொடுக்குறேன், அவங்கள எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுறது, அது அந்த குழந்தைங்க விரும்புவாங்க. எல்லாரும் கை தட்டுறது, எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த குழந்தை நீ இன்னைக்கு இது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இப்படி தான் கொண்டு வர முடியும். அது ஒரு நாளில் ஒரு மாதத்தில் அப்படிலாம் இல்லை, கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மிஸ் ஆகுறது நிறையவே மிஸ் ஆகுது. இந்த நார்மல் அப்படின்னு போயிடுறாங்க, திடீர்னு 4-5 வயசில் கூப்பிட்டு வராங்க, ஒன்றுமே சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ அவங்கள வந்து பேரண்ட்ஸ்க்கே இன்னும் கஷ்டமாயிடும். ஏன்னா முதல்ல கூப்பிட்டு வந்து ஐயோ நம்ம குழந்தைக்கு ஆட்டிசம்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. இன்னொன்று யூடியூப்பில் எதையாவது பார்த்துட்டு அப்படியும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதை இப்படி சரி பண்ணிடலாம், ஆட்டிசம் அப்படி சரி பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும், நிறைய சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கில்ட்டியாக, நான் நிறைய ஸ்க்ரீன் டைம் காட்டுறேன், அதனால தான் என் குழந்தைக்கு ஆட்டிசம் வந்துருச்சு அப்படி. நாங்கள் ஸ்க்ரீன் டைம் ஆட்டிசம் வந்து காஸ் பண்ணாது. ஆஃப்டர் கொரோனா அந்த ஸ்க்ரீன் டைமிங்கே இன்னும் அதிகமாக. ஸோ ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு என்வாயர்மெண்டலில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஏற்கனவே ஆட்டிசம் தான் இருக்கணுன்ற அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கு நீங்கள் நிறைய ஸ்க்ரீன் காமிச்சிங்கன்னா அந்த நோய் வரும். மற்றபடி என் குழந்தை ஃபோன் பார்க்குது, டிவி பார்க்குறனால தான் ஆட்டிசம் வந்துருச்சுன்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. இவன் தான் என் ஒய்ஃப் தான் வந்து வீட்டில் ஃபுல்லாக ஃபோனை காட்டிட்டா, அப்படி கிடையாது. அது வந்து அக்ரவேட் பண்ணும்.
ஸோ அவங்களுக்கான நம்ம ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக வந்து இல்லாமல் பண்ணணும். நீங்களே வந்து ஒரு ஸ்க்ரீனாக மாறி அவங்க முன்னாடி அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடித்து காட்டணும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அதை இன்ட்ரெஸ்டட், அவங்களை கவனிக்க வைக்கணும். பிரச்சனை என்ன, உங்கள் கண்ணை பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஸோ அதை பார்க்க வைக்கணும். இந்த ஆர்டினரி நாய்ஸ்லாம் இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. கொஞ்ச நாள் அவங்க அதில் வந்து ப்ரைம் ஆகிற வரைக்கும். அதையும் மீறி ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, என்னால் முடியலன்னா மருத்துவமனை மனநல மருத்துவரை பார்த்து அதுக்கான மாத்திரை மருந்துகளும் வந்து சாப்பிடணும். அண்ட் கூடவே ஏடிஹெச்டியும் சேர்ந்துருந்தா அதுக்கான பயிற்சியும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டிசம் ஏடிஹெச்டி சேர்ந்தும் வரும். அதுவும் எல்லாம் ஞாபகம், இது வேற அது வேற அப்படி கிடையாது. ஸோ வந்து நிறைய விளக்கம் கொடுத்தீங்க, நேயர்களுக்கு நிறைய புரியும்படி. ரொம்ப விளக்கம் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இவ்வளோ நேரம் எங்களோட பயணித்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.